ஹலோ தமிழ் மக்களே, நான் உங்கள் டிவைன் ராஜ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏஐ ஜென் தமிழ். இந்த சேனலில் நாம் ரெகுலராக ஏஐ பற்றின விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஏஐனா என்ன, ஏஐயில் என்னென்ன வகைகள் இருக்குது போன்ற விஷயங்கள்ல இருந்து ஏஐ சம்மந்தப்பட்ட புது புது சாஃப்ட்வேர்கள் என்னென்ன ரிலீஸ் ஆகுது, என்னென்ன ரோபோக்கள் இன்ட்ரடியூஸ் ஆகுது, புது புது டெக்னாலஜி என்னென்ன இந்த உலகத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த சேனலில் நாங்கள் முழுக்க ஏஐ பற்றின விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். இந்த மாதிரியான சேனல் தமிழில் ரொம்பவே கம்மி. ஸோ எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் ரெகுலராக நாங்களும் அப்லோட் பண்ணுவோம். இன்னும் 2-3 வருஷத்தில் ஏஐ அப்படிங்கிற விஷயம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க வேலையை கூட ரீப்ளேஸ் பண்ணுவோம். இப்போவே இந்த ஏஐ பற்றின விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனியில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களோட நீங்கள் ஒரு படி முன்னால் இருக்கலாம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏஐனா என்ன, அதோட ஹிஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏஐ அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா நான் நேச்சுரல் திங்ஸ், இயற்கையாக உருவாகாமல் மனிதன் உருவாக்கியது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்லுவோம். இன்டெலிஜென்ஸ், எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட், திங்க், லேர்ன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்று மனிதர்கள் மாதிரி சுயமாக ஒரு ப்ராப்ளமை புரிஞ்சுக்கிட்டு அதை திங்க் பண்ணி அதில் இருந்து கற்றுக்கிட்டு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது தான் இந்த ஏஐ. உதாரணமாக நாம் ரோபோட் வேக்கம் கிளீனரை எடுத்துப்போம். அது ரேண்டமாக நம்ம வீட்டை க்ளீன் பண்ண மூவ் ஆகும்போது 3D அப்டக்கிள் அவாய்டன்ஸ் அப்படிங்கிற ஏஐ டெக்னாலஜி மூலமாக அதுக்கு முன்னாடி என்ன பொருள் இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணும். இதை இன்னும் சுலபமாக சொல்லணும்னா இந்த விளக்க தேய்ச்சா தான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னடா இவன் விளக்க தேய்ச்சிட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம். நீங்கள் அலாவுதீனும் அற்புத விளக்கும் படம் பார்த்துருக்கீங்களா? அப்போது இந்த சீன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரி, இந்த படத்துக்கும் ஏஐக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்கிறேன். இந்த மூவியில் வர்ற பூதம் கமல் சார் கோழிக்கறியும் ரொட்டியும் கேட்கும்போது உடனே மேஜிக் பண்ணி கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த விஷயத்த நிஜத்தில் செய்ய நேரமும் காசும் செலவாகும். ஆனால் அந்த பூதம் இதெல்லாம் இல்லாமல் உடனே செஞ்சு கொடுக்கும். அதை மாதிரி தான் ஏஐயும். நாம், அதாவது ஹியூமன், ஒரு பெயிண்டிங் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோம். அட் த சேம் டைம் பெயிண்டிங் பண்ணுறதுக்காக ஒரு ஏஐ கிரியேட் பண்ணி அந்த ஏஐக்கு பெயிண்டிங்னா என்ன, கலர்ஸ்னால் என்ன அப்படிங்கிற விஷயத்த அதுக்கு புரிகிற லாங்குவேஜான கோடிங்கில் புரிய வச்சிட்டோம்னா நமக்கு எந்த மாதிரி பெயிண்டிங் வேணும்னு சொன்னால் போதும், எத்தனை பெயிண்டிங்னாலும் நாம் க்ரியேட் பண்ணிக்கலாம், அதுவும் சில வினாடிகள்லையே. இது பெயிண்டிங்கில் மட்டும் இல்லை, இதை மாதிரி எல்லா துறைகள்லையுமே ஏஐயோட பங்களிப்பு அதிகமாயிட்டே இருக்குது. சரி, ஏஐனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஏஐயோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்ப்போம். பர்த் ஆஃப் ஏஐ 1956. 1956 டார்ட்மவுத் அப்படிங்கிற காலேஜில் சில சயின்டிஸ்ட் பெரிய ஃபேக்ட்ரிஸில் மனிதர்களோட வேலையை குறைக்க மெஷின்ஸை உருவாக்குறது பற்றி பேசினாங்க. அங்கே தான் ஜான் மெக்கார்த்தி அப்படிங்கிற சயின்டிஸ்ட் முதல்ல ஏஐங்கிற வார்த்தையை ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. ஏர்லி டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் ஏஐ 1959 தான் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் ஏஐ லேபை MITயில் நிறுவினாங்க. 1960 மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக லாஜிக் தியரிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஏஐ ஆலன் நியூவல் ஹெர்பர்ட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் உருவாக்கினார். அப்புறம் 1969 வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு மொபைல் இன்டெலிஜென்ட் ரோபோட்டான ஷேக்கி உருவாக்கப்பட்டது. இந்த ரோபோட் தான் இன்றைக்கி இருக்கிற எல்லா ஆட்டோமேட்டிக் மெஷின்களுக்கும் முன்னோடின்னு சொல்கிறாங்க. ரைஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங் 1997. 1997 IBM கம்பெனி டீப் ப்ளூ அப்படிங்கிற செஸ் பிளேயிங் கம்ப்யூட்டரை உருவாக்குனாங்க. இந்த ஏஐ ஆனது அப்போதைய உலக செஸ் சாம்பியனான கேரி காஸ்பரோவை பல முறை தோற்கடிச்சிச்சு. அப்போது இந்த விஷயமானது உலகில் பலராலும் வியந்து பார்க்கப்பட்டது. டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க்ஸ் 2002 இருந்து ரோபோட் இயந்திரங்கள் மெதுவாக மனிதர்களோட கடினமான வேலைகளை செய்ய தொடங்கியது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 2002 அமேசான் நிறுவனம் அமேசான் வெப் சர்வீஸ் அப்படிங்கிற விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் ஹியூமன் எடிட்டரோட வேலையை குறைக்க ஏஐ எடிட்டரை யூஸ் பண்ணாங்க. அதே நேரம் இமேஜ் ரெக்கக்னிஷன், ஸ்பீச் ரெக்கக்னிஷன் போன்ற துறைகளையும் முன்னேற்றம் ஏற்பட தொடங்குச்சு.
ஏஐ ரெவல்யூஷன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு இருந்த ஏஐ துறை 2011 ஆப்பிள் நிறுவனம் சிரி என்ற டிஜிட்டல் ஏஐ அசிஸ்டண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் ஏஐ என்ற தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி ராக்கெட் வேகம் எடுத்ததுன்னு தான் சொல்லணும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எலான் மஸ்கோட டெஸ்லா கம்பெனியோட டிரைவர்லெஸ் கார்ஸ். அதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த 2024 வருஷம் பிப்ரவரி மாதம் சாட்ஜிபிடியோட கம்பெனியான ஓப்பன் ஏஐயோட இன்னொரு ப்ராடக்ட் சொரா. நமக்கு சுறா தெரியும், அது என்ன சொரா? இந்த சொரா ஏஐனால் கேமரா, லைட்டிங், விஎஃப்எக்ஸ், சிஜிஐ இது எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு வீடியோ பண்ணி கொடுக்க முடியுமா? அதுவும் ஹெச்டி குவாலிட்டியில். கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல. இதை பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீடியோவை நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோன்னா அந்த வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோவை போய் செக் பண்ணுங்கள். ஸோ ஏங்கிற விஷயம் நமக்கு ரொம்ப புதுசான ஒன்றும் இல்லை. நம்ம தினம் யூஸ் பண்ணுற சிரி, அலெக்ஸா, நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற ஆப்ஸ் மூலமாக நான் பல வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏஐனா என்ன, அதோட பேசிக்கான ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏஐ ஜென் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இதை மாதிரி ஏஐயில் இன்னும் எத்தனை டைப்ஸ் இருக்குது, இதனால் வேலை நிறைய பேருக்கு போகுதான்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையா போன்ற விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டிவைன் ராஜ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏஐ ஜென் தமிழ்.